சுந்தரம் மலைக்காடு பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக விளங்கக்கூடியது. இந்த காட்டில் உள்ள அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். சுந்தர மலைக்காட்டில் பல விலங்குகளும் அரிய வகை மரங்களும் இருக்கின்றன. காட்டுக்கு அருகில் உள்ள ஊரில் நாகப்பன் என்பவர் மரத்தை வெட்டி கடத்துவது, விலங்குகளை வேட்டையாடுவது என அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்தார். நாளடைவில் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதை கவனித்து வனத்துறை அதிகாரிகள் சுந்தர மலைக்காட்டை தமிழக வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது நாகப்பனின் சட்டவிரோத செயல்களுக்கு தடையாக இருந்தது. அதை பொருட்படுத்தாத நாகப்பன் இரகசியமாக நடுஇரவில் தன் ஆட்களை காட்டுக்குள் அனுப்பினார். மரம் வெட்ட காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தபோது நாகப்பனின் ஆள் ஒருவன் தீப்பந்தத்துடன் காய்ந்த இலை குவியல் மேல் விழுந்தான். அப்போது தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அதில் அவன் முகத்தில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவன் மயங்கிவிட்டான். தீப்பிடித்து எரிவதை கவனித்த வனத்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு விரைந்தனர். அதற்குள் மயங்கியவனை விட்டுவிட்டு மற்ற ஆட்கள் ஓடிவிட்டனர். அதிகாரிகள் மயங்கியவனை கைது செய்தனர். விசாரித்ததில் அவன் நாகப்பனின் நம்பிக்கையான ஆள் என்பது தெரிந்தது. அவன் நாகப்பனின் அனைத்து குற்றங்களையும் வாக்குமூலமாக அளித்தான். நாகப்பனின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு பெருந்தொகை அபராதமும் சில ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது. நீதி: மனிதன் ஆறறிவுடன் படைக்கப்பட்டதே மற்ற உயிரினங்களை பாதுகாத்து உலகத்தை பாதுகாக்கத்தானே தவிர தன்னுடைய வளர்ச்சிக்காக உலகத்தை சூறையாடுவதற்கு அல்ல. உலகம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆனது.